வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது வயக்காடுலாம் காட்டுறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் என்னோடய சொந்த ஊர், என்னோடய நேட்டிவ் பிளேஸ். எங்கள் வீடு தான் இது, எங்கள் வீட்டு கொல்லை தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நெல் போடுவாங்க, நெல் பயிர் போடுவாங்க. இப்போ வந்து எல்லாம் அறுத்துட்டாங்க. ஆக்சுவலாக குறுவை சாகுபடி வந்து முடிஞ்சதுனால எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க. வெளியில் இது வந்து மானாவாரி நிலம். இது வெளியில் ஒரு வயலில் வந்து நெல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து எங்கள் வீட்டு குளம். பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு குளம். இது வந்து எங்கள் வீட்டு குளம். இங்கே பாருங்கள், இளநீ தென்னை மரம் நிறையா இருக்குது. கரையில் ஃபுல்லாக தென்னை மரம் போட்டிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த புது வீடு கட்டி இப்போ தான் ஒரு 4-5 வருஷம் ஆகுது. அப்போ தான் இந்த குளம்லாம் வெட்டினது. அப்போ தான் வெட்டின்னு தென்னை மரம்லாம் இது பண்ணதெல்லாம் அப்போ தான் ரெடி பண்ணது. இது முன்னாடி இதுவும் வந்து வயலாக தான் இருந்தது. இப்போ அதை வெட்டி இது வந்து குளமாக மாற்றிருக்கோம், தண்ணி தேக்கி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், மயில் இருக்குது நிறையா. எங்கள் ஊரில் நிறைய மயில் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பெரிய குள்ளங்கிறதுனால மயில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், இந்த ஓடுது பாருங்கள் மயில். இன்னும் போது பாருங்கள், நிறைய மயில் குட்டிங்க நிறையா இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மேலேயே வந்து நிறையா உட்காந்துருக்கோம். இப்போ வந்து மேய்ஞ்சிகிட்டு இருக்குங்க, அங்கங்கே நிறைய சுற்றிட்டுருக்கு. இது வந்து பொங்கலுக்கு ஊருக்கு வந்திருந்தப்போ எடுத்ததுங்க. பொங்கலுக்காக ஊருக்கு வந்திருந்தேன். ஸோ ஊருக்கு வந்திருக்கும்போது நல்லா இதாக இருந்தது. சரி எடுப்புமேன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு வந்து ஒர்க் இருந்தது, வேலை இருந்தது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ எடுத்து இதை அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையும் காட்டினோம்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பாருங்கள், மயில் ஓடுது பாருங்கள். இதில் வந்து இளநீ காய்ச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ சின்ன மரமாக இருக்குது, ஆனால் இளநீ காய்ச்சிருக்கு. அதான் பறித்து வச்சுருக்காங்க எடுக்கிறதுக்காக. இந்த மாதிரி நம்ம எல்லா இருக்கிற இடத்துல சின்ன சின்ன இடத்துல வந்து இருக்க வேண்டிய தேவைகள் இருக்க வேண்டிய இடத்துல வந்து இந்த மாதிரி குளம் வெட்டி வச்சோம்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம வீடு தான், அது மாடி வீடு. இங்கே உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே நானே வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒன்று பார்த்தேன். சரி உங்களுக்கும் காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் இதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் பாம்பு சட்டை. பாம்பு வந்து தன்னோட தோலை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை வந்து உரிச்சிடும், புது தோல் எடுக்கும். அதில் இந்த பழைய தோலை வந்து உரிச்சிட்டு அப்படியே விட்டு போயிடும். இங்கே பாருங்கள், விட்டுட்டு போயிருக்கு பாருங்கள். முழுசாக இருக்குது தோல், இது டேமேஜ் ஆகாமல். ஆக்சுவலாக வந்து 1 நாள் 2 நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உரிச்சு. இல்லைனா உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும், அது நாளில் ஒரு மாதிரி ஆகி. இது வந்து சுத்தமாக டேமேஜ் ஆகாமல் இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், தலை பாருங்கள், கண்ணு வரைக்கும் வந்து உரிச்சிருக்கு, ஃபுல்லாகவே இருக்குது டோட்டலாக. பாருங்கள், ஃபுல்லாகவே இருக்குது பாம்பு. இப்போ நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் கிட்ட இருக்கும் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ பெரிய பாம்பு. இதை விடலாம் பெருசு இருக்குது இங்கே ஊரில். ஆனால் பார்க்குறது ரொம்ப ரேரு. பார்த்துருக்கோம் நாங்கள், ஆனால் ரொம்ப ரேரு. சின்ன பிள்ளைகள் பார்த்துருக்கோம், இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதுதான் நம்ம வீடு. பேக் சைடு இது உங்களுக்கு காட்டுறது வந்து பேக் சைடு. இது ஃபுல்லாகவே நம்ம கொல்லை தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நெல் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்ம வயலில் வந்து நெல் போட்டிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு செல்ஃபி. இப்போ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸு இதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா மரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நெல்லி மரம். நெல்லி வந்து பெரிய நெல்லின்னு சொல்லுவாங்க, அதாவது தோப்பு நெல்லின்னு சொல்லுவாங்க ஊர்லலாம். இங்கே நம்ம ஊரில் வந்து தோப்பு நெல்லின்னு சொல்லுவாங்க. அந்த மரம் நெல்லிக்காவே வந்து பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா. சின்ன நெல்லியும் ஒன்று இருக்குது, பெரிய நெல்லியும் ஒன்று இருக்குது. இது வந்து பெரிய நெல்லி. இது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குது உள்ள. பழ வகை மரம் வந்து நிறையா வச்சுருக்கோம். சப்போட்டா இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது, அப்புறம் வாழைப்பழம், அந்த வாழை மரம் இருக்குது. இப்போ தான் மாமரம் இதெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், பப்பாளி இருக்குது, பப்பாளி காய்ச்சிருக்கு. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு, நம்ம வீட்டு என்ட்ரன்ஸு. வோல்டாஸ் ஏசி போட்டிருக்கேன் நான் கூட வீட்டில். வோல்டாஸ் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது ஒரு பப்பாளி மரம் வாசலில். இதுதான் என்ட்ரன்ஸு, வீட்டோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு இது ஒன்று பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் வந்து எலக்ட்ரானிக் ஸ்ப்ரேயர் வச்சுருந்தாங்க. கம்ப்ரஸர் ஸ்ப்ரேயர், இது பேட்ரி ஸ்ப்ரேயர். ஈஸியாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக, பேட்டரியில் சார்ஜ் பண்ணிவிட்டு மருந்து ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக.
இது வந்து 2 ஸ்ப்ரேயர் இருக்குது நம்ம வீட்டில், ரெண்டுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஒர்க் ஆகலை, முடிஞ்ச பாருப்பா அப்படின்னாங்க. சரி பார்க்கலாமேன்னு எடுத்து வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பேட்ரி போட்டால் ஓடுது, பேட்டரியை கழட்டி விட்டால் வந்து ஓட மாட்டேங்குது. ஆக்சுவலாக வந்து இது சார்ஜர், சாரி ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜரை போட்டால் ஓடுது, சார்ஜரை கழட்டி விட்டால் ஓடலை. அந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து தோலில் மாட்டிக்கிறது. ஹூக்கில் மாட்டிட்டு அதை வந்து இது பண்ணோம்னா வந்து அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் பட்டன்ஸு, ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு கண்ட்ரோல் ஒன்று, டைரக்ட் ஸ்டார்ட்டுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் அதை லாக் பண்ணிக்கிறது. இதில் வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது வந்து செடிங்களுக்கு, வயலுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, இப்போ அடித்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அடிக்கும். இது ப்ரெஷர்னால் நல்லா வரும் ரன்னிங்கில். இப்போ ப்ரெஷர் ரன்னிங்கில் இல்லைங்கிறதுனால ப்ரெஷர் இல்லை. உள்ள பம்பு ப்ரெஷர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே வரும் ப்ரெஷரு. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி தான், சார்ஜரு, இதோட சார்ஜரை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஓடுது. இப்போ ஓட்டி காட்டுற மாதிரி ரன் பண்ணி காட்டுற பாருங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜர் பின் வந்து பெருசாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. இது வந்து டைரக்ட் ஸ்டார்ட், ஃபுல் ஸ்பீடில் ஓடுறதுக்கு. இது ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, ஸ்பீடே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக கண்ட்ரோலர் வச்சுருக்காங்க. இதை மூடிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் வச்சுருப்பாங்க, ஏன்னா தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக. இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும். இங்கே பாருங்கள், பச்சை லைட் இருக்குது. ஆக்சுவலாக பச்சை லைட் வந்து பேட்டரி ஃபுல்லுங்கிறது பேட்டரியாக, ஆனால் இதில் கனெக்ட் ஆகலை, டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஒன்லி பேட்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஒர்க் ஆகுது. அதே அதை கழட்டி விட்டிங்கன்னா ஒர்க் ஆகலை சுத்தமாக. அதேமாதிரி பேட்டரி வீக்காக இருக்கும், இல்லை பேட்டரி போயிருக்கும், புது பேட்டரி மாத்திர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இங்கே பாருங்கள், இது மாதிரி லூஸ் கான்டாக்டாக இருக்குது, பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஸ்ப்ரேயரும் இருக்குது எங்கள் வீட்டில். பழைய ஸ்ப்ரேயர் ஒன்று இருக்குன்னாங்க, அதுவும் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு தான் புதுசு இது வாங்கினாங்களாம். புதுசும் இதை ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பழைய ஸ்ப்ரேயரும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பழசு எலக்ட்ரோ பேட்டரி ஸ்ப்ரேயர்னு சொல்லிட்டு இது கூட வச்சுருந்தாங்க. இது வந்து இண்டிகேட்டர்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிற இண்டிகேட்டர்லாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்லாம் காட்டுது, பட் ஆனால் வந்து மோட்டர் ஒர்க் ஆகலை. இதுவும் சேம் ப்ராப்ளம், அதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்தது. ஆக்சுவலாக பேட்டரி தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்கள், அதே கண்ட்ரோலர் எல்லாமே தான். இங்கே பாருங்கள், பேட்டரிலாம் காட்டுது, பட் ஆனால் மோட்ரு ஓடலை. பேட்டரிலாம் சார்ஜ் காட்டுது, மோட்ரு ஓடலை. அதில் பேட்டரியே கனெக்ட் ஆகாத மாதிரி காட்டுது. இதில் வந்து இது பண்ணல. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு எல்லாமே அடியில் வந்து பார்த்திங்கன்னா பம்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. சார்ஜ் ஏறுது. இங்கே பாருங்கள், சார்ஜ் ஏறுது. இந்த ஸ்ப்ரேயர் வந்து சார்ஜ் எல்லாம் ஏறுது, பட் ஆனால் மோட்ரு ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, ரெண்டுத்தையுமே பிரித்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து ஒர்க்கே ஆகலை. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க வீட்டில். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பம்பு டயஃப்ராம் பம்பு தான் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி மோட்ரு, டயஃப்ராம் பம்பு தான் வச்சுருக்காங்க. அது செக்ஷன் டேரெக்டாக கொடுத்துட்டு டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் சுவிட்ச் அதிலே இன்பில்டாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலருக்கான கண்ட்ரோலரு, அதுக்கான சுவிட்சு, அதுக்கான சார்ஜர் பின்னு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை, அதில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி கட் ஆஃப்க்கு சார்ஜர் வந்து அதிலே ஃபிட் பண்ணியிருக்காங்க, சார்ஜர்லேயே வச்சுருக்காங்க. அதனால் பேட்டரி ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே அதே சேம் மெத்தட் தான், சேம் மோட்டர் தான் வச்சுருக்காங்க, சேம் சைஸ் பேட்டரி தான் வச்சுருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா மோட்டரோட ஒயர் கட் ஆகிருக்கு. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட ஒயர் கட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக சார்ஜ் எல்லாம் ஆகுது, மோட்ரு ஓடலன்னு சொன்ன தெரியுமா. அதில் வந்து பேட்டரி வந்து மோட்டரோட ஒயர் வந்து கட் ஆகிருந்தது, ஒர்க் ஆகாமல் இருந்தது. அந்த பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட்ரு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஆக்சுவலாக ஒயர் கட் ஆனது தான் இது. பார்த்தீங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 4000 5000 அந்த ரேஞ்சில் இருக்கும். சிலது 8000 10000 கூட இருக்குது, ரேஞ்சில் கூட இருக்குது. இது வந்து பாருங்கள், சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். இதனால் என்னென்னா இதை தூக்கி போட்டுட்டு வந்து புதுசாக வாங்கிடுறாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வீட்டில் சும்மாவே கிடைக்குன்னு சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்த்ததில் ஈஸியாக தான் இருந்தது. ஒன்றும் பெரிய மெக்கானிசம்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அதேமாதிரி இன்னொன்று ஒர்க் ஆகலைன்னு சொன்னதையும் எடுத்து பார்த்தா அதுலேயும் பேட்டரியோட பின்னு கலந்துருக்கு. பேட்டரியோட பின்னு ரிமூவ் ஆனதுனால பேட்டரி வந்து சார்ஜ் ஆகலை, பேட்டரி ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு.
பேட்டரியோட பின் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஏதோ கீழே விழுந்திருக்கும் போல், இது எங்கே வைக்கிறப்ப கீழே விழுந்திருக்கும், அதனால டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. பட் ஆனால் மிச்சம் எல்லாமே நல்லாயிருக்கு. பாருங்கள் 12 வோல்ட்டு 8 ஆம்ப்ஸ் 8 AH போட்டிருக்காங்க. 8 ஆம்ப்ஸ் பேட்டரி. லெட் ஆசிட் பேட்டரி தான் போட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே. லெட் ஆசிட் பேட்டரி வந்து குறிப்பிட்ட லைஃப் வரும், அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். இது லித்தியம் அயன் பேட்டரியை மாற்றணும்னா கூட மாற்றலாம். சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் சோலாரில் சார்ஜ் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோலாரில் கூட நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இதாக இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஆன் ஆகுது, மோட்டர்லாம் ஓடுது. இப்போ பக்காவாக இருக்குது. பாருங்கள் சின்ன சின்ன இஷ்யூ தான், பட் ஆனால் இதை தூக்கி போட்டுட்டு வேறு தான் வாங்கியிருப்பாங்க, நேரம் புதுசு தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இதை பிரித்து பார்த்ததுனால நம்ம இதை ஈஸியாக ரெடி பண்ண முடிஞ்சது. இப்போ பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு, பக்காவாக இருக்குது. ரெண்டுத்தையும் அசம்பிள் பண்ணி மறுபடியும் பழையபடி எல்லாமே மாற்றி இது பண்ணி சார்ஜ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இல்லைனா புதுசாக வாங்கியிருக்கணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் நிறையா இது வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைனாலேயே நம்ம வந்து தூக்கி போட்டு வேறு வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. பேசிக்காக உள்ள திங்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே நம்ம பொருட்களை சில இதை வந்து சரி பண்ணிக்கலாம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல்ஸ், பேசிக்காக ஒரு இதை பிரித்து கரெக்டாக மாட்ட தெரிஞ்சுது. அந்த மாதிரி தெரிஞ்சதுனாலே நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு மெக்கானிக் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா சில பொருட்கள், நிறைய பொருட்கள் இது மாதிரி வந்து நிறைய பேர் வீட்டில் நிறையா இது வந்து வீணாகவே போயிடுது. பாருங்கள் இப்போ நான் பக்காவாக ஒர்க் ஆகுது, சார்ஜ் ஏறுது, உங்களுக்கு பேட்ரி ஆன் ஆகுது, மோட்டரும் ஒர்க் ஆகுது. ரொம்ப இதாக இருந்தது. அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக ஒர்க் ஆகுதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சுக்கிறது, நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது பிரித்து பார்த்தா தான் எனக்கே தெரிஞ்சது. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணி நமக்கு நிறைய வியூஸ் வந்தால் நல்லா ஒரு இது இருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வச்சு வாய்ப்புகள் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.